வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல செம்ம ட்விஸ்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அரசி அம்பாசமுத்திரத்துக்கு தேடி வந்த சதீஷ் கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஐயையோன்னு மீனா பதறி போய் நிக்க, செந்தில் பேங்க்ல எடுத்த பணத்தோட மீனாவோட அப்பா முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பா சொன்ன 10 லட்ச ரூபாயும் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டாலும் அவர் மனசு ஃபுல்லா அந்த கவர்மெண்ட் வேலையில தான் இருக்கு. ரொம்பவே யோசிக்கிற ஒரு பேக்கை திறந்து பணக்கட்டை வெளியே எடுக்கிறாரு. மாப்பிள்ள யோசிக்கிறாருன்னு மீனாவோட அப்பா சொல்ல, காசு பணம் கொடுக்காம இந்த காலத்துல என்ன வேலை நடக்கும் அப்படின்னு அவரோட ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்காரு. அத சொல்லுங்க அப்படின்னு மீனா அப்பா சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் சொன்னது செந்திலோட மைண்டுக்குள்ள வருது. அரசியோட கல்யாணம் என்னோட பொறுப்பு. எப்பாடு பட்டாவது அரசியோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்துவேன். அரசி கல்யாணத்துக்கு பணத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம், நகைக்கு என்ன பண்ண போறேன்னு யாரும் யோசிக்க வேண்டாம், புரியுதா அப்படின்னு பாண்டியன் ஒரு நாள் வீட்டுல கேட்டதும், ஏண்டா செந்திலு, அந்த 10 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்துட்டீல்ல, பணத்தை எடுத்துக்கிட்டு நீ அங்க இங்கன்னு போக வேண்டாம், நேரா கடைக்கு வந்துரு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதையே நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்காருன்னு பாக்குறாரு மீனா அப்பா. பணக்கட்டை புடிச்சிருக்க அவரோட கை நடுங்குது. மாப்பிள்ள, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா அப்பா கேட்க, சுதாரிச்சுக்கிற செந்தில் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையில எடுத்த பணக்கட்டை மறுபடியும் பேக்குக்குள்ள வச்சிடுறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அரசியோட கல்யாணம் முடிஞ்ச உடனேயே நான் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆ சரி மாப்ள அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, சரி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி மாப்ள போயிட்டு வாங்கங்கிறாரு மீனா அப்பா. செந்திலோட மனசு இன்னுமே டைலேமால தான் இருக்கு. ஏன் மாப்பிள்ள கொஞ்சம் வியர்டா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு மீனா அப்பா. பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்க, ஆக்ஷன் குவீன் அல்லிராணி சுகன்யா, அண்ணா இன்னொரு இட்லி வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல இல்லம்மா வேண்டான்னு அவரு சொல்ல, நீங்க நல்லாவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, நான் எப்பவுமே இவ்வளவுதாம்மா சாப்பிடுவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சும்மா சொல்லாதீய, அத்தாச்சி சமைக்கும் போது நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, நானே பாத்திருக்கேன்னு சுகன்யா சொல்ல, கெக்க பிக்கன்னு சிரிக்கிற பாண்டியன், கோமதி சமைச்சா இன்னும் 2 வாய் சேர்த்துதான் சாப்பிடுவேன், நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லலையே, முந்தி மாதிரி இல்லப்பா, இப்பெல்லாம் சாப்பாடு கம்மியா தான் சாப்பிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, குழம்பு ஊத்துறாங்க சுகன்யா. போதும் போதும்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, சரவணன் அங்க வர்றாரு. அப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு பேக்கோட வர, என்னடா சரவணா இன்னும் இங்கதான் இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமாப்பா இப்பதான் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, இலை நான் அத கேட்கலடா, மயில கூப்பிட போறதுக்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு போகலையான்னு பாண்டியன் கேக்குறாரு. மயிலா? அப்பா அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு 2 நாள் இருக்கேப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, சரியா போச்சு போ. இலே, மத்தவங்க வர்றதுக்கு தாண்டா இன்னும் 2 நாள் இருக்கு, மயிலு இன்னைக்கே கிளம்பி வருது இல்லடா, உனக்கு தெரியாதா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ச்சியை மறைச்சுக்கிட்டு, இல்ல தெரியாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் உடனே குன்னக்குடிக்கு போகணும்னு அடம் பிடிச்சு மயிலு கிளம்பிருச்சாம்ல, எல்லாரும் சொல்லி பார்த்திருக்காங்க இரு இருண்டு, அந்த பிள்ளை கேட்கவே இல்லையா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, புருஷனும் பொண்டாட்டியும் 4 நாள் பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களாக்கும் அப்படின்னு சுகன்யா கிண்டல் பண்ற மாதிரி கேட்க, வெறுப்பா பாக்குறாரு சரவணன். சிரிக்கிற பாண்டியன், என்னடா சரவணா நீ மயில கூப்பிட போயிருப்பேன்னு பார்த்தா நீ என்னடானா அந்த புள்ள வர்ற விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியேடா, சரி அந்த புள்ள எங்க இருக்குன்னு போன் பண்ணி கேளு, பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான்னு பாருங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பா அப்படின்னு தலையாட்டுற பாண்டியன் போனை எடுக்க, சரவணா இதோ மயிலே வந்துருச்சு அப்படின்னு சுகன்யா கைய காட்ட, சரவணன் திரும்பி பார்க்க, நிலவாசல்ல ஃப்ரேம் போட்ட ஓவியம் மாதிரி நிக்கிறாங்க மயிலு. பாவம், என்ன அவங்க முகத்துல தான் சிரிப்பு இல்ல, தவிப்போட நிக்கிறாங்க. பைய தூக்கிக்கிட்டு அவங்க உள்ளர வர சரவணன் பாத்துக்கிட்டேன்னு இருக்க, மயிலு வாப்பா வா வா வா, ஏன்பா மயிலு நீ வர்றத சரவணன் கூட சொல்லாம இப்படி திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரவணன் முறைச்சிட்டு நிக்கிறாரு. அண்ணே சர்ப்ரைஸா வரணும்னு நினைச்சிருப்பா போல, அப்படிதானேங்கிற மாதிரி மயில பாக்க, ஆமான்னு மயிலு தலையாட்டுறாங்க. சுகன்யா சிரிப்போடு பாக்க, இல்லன்ற மாதிரி மயிலு தலையாட்ட, ஆமான்னு சொல்றியா இல்லன்னு சொல்றியா அப்படின்னு சுகன்யா கேட்க, அட என்னப்பா மயிலு, அவங்க கூட சேர்ந்து இருந்த 2 நாள் திருவிழாவை பார்த்துட்டு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வந்திருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல இல்ல மாமா, நான் வேலை பார்க்குற ஆபீஸ்ல லீவை கேன்சல் பண்ணிட்டாங்களாம், உடனே வேலைக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு மயில அளந்து விட்டுட்டு இருக்க, அள்ளிவிடு அள்ளிவிடுங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காரு சரவணன். அப்படி என்னப்பா லீவே கொடுக்காத ஆபீஸ், அங்கேயே தான் வேலை பார்த்துட்டே இருக்கணுமா, அங்க வேலை பாக்குறவங்களுக்கு சொந்தமா வேலை வெட்டி எதுவும் இருக்காதா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல மாமா நான் இன்னும் பர்மனன்ட் ஆகலல்ல, டெம்பரவரியா தானே வேலை பாக்குறேன், அதனாலதான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மயிலு சொல்ல, சரவணன் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்ற, இனிமே அரசு கல்யாணம் மறு வீடு அது இதுன்னு நிறைய லீவ் போட வேண்டி இருக்குமேப்பா, லீவு அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களான்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்பா அரசி கல்யாணம் வரைக்கும்லாம் அந்த வேலைக்கு மயிலு போக மாட்டாப்பா, இன்னைக்குதான் கடைசி அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலு திகைச்சு போய் பாக்குறாங்க.
என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா, அந்த ஆபீஸ்க்கு போனதுல இருந்த மயிலுக்கு செட் ஆகவே இல்ல. 6 மணி வரைக்கும் வேலைன்னு சொல்லிட்டு 8, 9 மணிக்கு தான் வீட்டுக்கே அனுப்புறாங்க. நிறைய வேலை சொல்றாங்க. சொல்ற வேலையை செஞ்சாலும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. லீவே கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப பாருங்க, வெளியூர்ல இருந்து அவசர அவசரமா வர வச்சிருக்காங்க. இப்படி ஒரு வேலைக்கு மயில் போயே ஆவணுமாப்பா? தேவையில்லல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, தேவையே இல்லங்கிற, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை வாங்குற வேலைக்கெல்லாம் போக வேணாம்ப்பா. விடுப்பா, இதை விட வேற ஒரு நல்ல வேலையா பாப்போம். விடுப்பா மயிலு, நீ கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு போன வேலைன்னு தெரியுது. இது நீ புடிச்சு போய் பாக்குற வேலைன்னு தான் இத்தனை நாளா விட்டுட்டேன். கஷ்டமான வேலைன்னு தெரியும். ஆனா நீ இம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு மாமாவுக்கு தெரியாம போச்சுப்பா. இது தெரிஞ்சிருந்தா உன்னை வேலைக்கு போவேணான்னு சொல்லிருப்பேனேப்பா. நீ ஒண்ணு செய்ப்பா, இந்த விஷயத்த நீ போன்ல கூட சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல விடு, வந்துட்டேல்ல. நீ ஒண்ணு பண்ணப்பான்னு பாண்டியன் சொல்ல, மாமா அப்படின்னு ஆர்வமா பாக்குறாங்க மயிலு. நீ நேரடியா போய் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு வந்துருப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாமா அப்படின்னு மறுபடியும் கூப்பிடுறாங்க மயிலு. தெரியுதுப்பா, நீ ஆசைப்பட்டு பாக்குறேன்னு போன வேலை. என்னதான் ஆசைப்பட்டு பாக்குற வேலையா இருந்தாலும் ரொம்ப சிரமமா இருந்தா எப்படிப்பா பார்க்க முடியும்? நீ இந்த வேலையை விட்டுருப்பா, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கொஞ்சம் மனசுக்கு இதமா இருந்தாலும் அதை மறைச்சுக்கிட்டு சரிங்க மாமாங்கிறாங்க மயிலு. பாண்டியன் கை கழுவ எழுந்து போக சுகன்யாவும் தட்டு கேசரோல்லாம் எடுத்துட்டு உள்ளர போறாங்க. எல்லாரும் போனது, ஏன் மயிலு இப்ப எதுக்கு நீ திடீர்னு வந்து நிக்கிற? நிஜமாவே கேக்குறேன், நீ வேலை செய்யற இடத்துல இருந்து தான் உன்னை வர சொன்னாங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, ஆமான்ற மாதிரி மயிலு தலையாட்டுறாங்க. நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு கூட எனக்கு தெரியல. சரி, அவங்க வர சொன்னதாவே இருக்கட்டும். நீ ஒழுங்கா நீ வேலை செய்யற இடத்துக்கு போய் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துரு. என்ன புரியுதா? சரவணன் கேட்க, அப்படி சரின்ற மாதிரி தலையாடுறாங்க மயிலு. பாவப்பட்டோ இல்ல உன் மேல இருக்க அக்கறையிலயோ நான் இதை சொல்லல. உன்னை என் வீட்டுல மாட்டி விடவும் முடியாது. அதோட சேர்ந்து நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சு நானும் உன்னோட என் வீட்டை ஏமாத்தவும் முடியாது அப்படிங்கிற சரவணன் 2 போறாரு. திரும்ப வந்து நின்னு, நீ எந்த காலேஜ்ல படிச்ச, எந்த வருஷம் டிகிரி முடிச்சங்கிற டீடைல்ஸ் எல்லாம் உன்கிட்ட கேட்டிருந்தேன்ல, இப்ப வரைக்கும் நீ சொல்லவே இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ண மயிலு மறுபடியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. என்ன முழிக்கிற, எனக்கு மெசேஜ் அனுப்பு புரியுதா அப்படிங்கிற சரவணன் மயில ஒரு முறைச்சிட்டு உள்ளர ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போறாரு. மழை விட்டாலும் தூவான விடலையேன்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க மயிலு. பழனி கடையில பொருளெல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்க 2 பேர் உள்ளர வர்றாங்க. அப்பப்பப்பா, வெளிய சரியான வெயில் இல்ல, இவ்வளவு சூடா இருக்கே, நம்ம சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாமான்னு அதுல ஒருத்தர் கேக்குறாரு. நீ என்ன குடிக்கிறேன்னு அவரு கேட்க, நான் ஜில்லுன்னு எதுவுமே குடிக்கிறது இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஏன்னு கேக்குறாரு. கொஞ்ச நாளாவே ஏதாவது ஜில்லுன்னு குடிச்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி பல்லுல கூச்சமா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஜிவ்வுன்னு இழுக்குது அப்படின்னு அவரு தாடைய தொட்டு தொட்டு காமிச்சு சொல்ல, இப்பதான் புரியுது அவங்க 2 பேரும் உள்ளர நுழையிறப்ப சென்சோடைன்னு அடுக்கி வச்சிருக்கதை எதுக்கு காட்டினாங்கன்னு. இந்த வெயில்ல ஜில்லுன்னு சாப்பிடாமயே குடிக்காமயே இருக்க முடியாதுல்ல உன்னால அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டுட்டு இருக்க, அதுவரையிலும் பொறுமையா அடிக்கிட்டு இருந்து பழனி, அண்ணே மன்னிச்சுக்கிடுங்க, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். உங்க பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு திரும்புற பழனி டக்குன்னு பின்னாடி இருந்து சென்சோடைன் பாக்ஸ் ஒன்னு எடுத்து, இந்தாங்க இந்த சென்சோடைன் பேஸ்ட புடிங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு பழனி நீட்ட 20 rupees ஒன்லின்னு சென்சோடைன் பாக்கெட் சிரிச்சிட்டு இருக்கு. இது நிஜமா வேலை செய்யுமான்னு ஒருத்தர் கேட்க, என்ன தம்பி, கண்டிப்பா வேலை செய்யுது. எனக்கும் இது மாதிரி ஏதாவது சில்லுன்னு குடிச்சாலோ சாப்பிட்டாலோ பல்லு பயங்கர கூச்சமா இருந்துச்சு. அதுவா சரியாயிடும்னு நான் நினைச்சேன். ஆனா போக போக இன்னும் மோசம்தான் ஆச்சு. அப்பதான் என் பல் டாக்டர் சொன்னாரு, என் பல்லு மேல இருக்க லேயர் தேய தேய அந்த நரம்புல ஏதாவது சில்லுன்னு பட்டாலோ சாப்பிட்டாலோ பல்லு பயங்கரமா கூச ஆரம்பிச்சிடுமாமா. அவரு என்னைய தினமும் சென்சோடைன் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண சொன்னாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சென்சோடைன் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, டூத் பேஸ்ட் விளம்பரம் மாதிரி ஈன்னு பல்ல கட்டிட்டு நிக்கிறாரு பழனி. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஜில்லுன்னு குடிச்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி எனக்கு அந்த பிரச்சனை வர்றதே இல்ல அப்படின்னு செந்தில் பக்காவா விளம்பரம் பண்ணி முடிக்க, இந்தாங்கண்ணே இந்த சென்சோடைன் பேஸ்ட் 20 ரூபாய், இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு பழனி நீட்ட, சரிங்கண்ணே கொடுங்கண்ணே, இன்னையில இருந்து நான் இதை யூஸ் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு அந்த பல்கூச்சக்காரர் அதை வாங்கிக்கிறாரு. அருள்மிகு துர்க்கையம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள்.
மற்றும் நன்றிகள். அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அப்படின்னு கோவில் மண்டபத்துல ஒருத்தர் மைக்ல பேசிட்டு இருக்காரு. அண்ணி போங்க அண்ணி அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்காங்க. ராஜு கொஞ்சம் பதட்டமா நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் சிறிது நேரத்தில் நடன போட்டி நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா எல்லாரும் நேரா வந்து மேடைக்கு பக்கத்துல இருக்க அந்த கவுண்டர்ல வந்து உங்க பேரை பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு மைக்ல சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரே கசம்சாவா இருக்கு. ஏய் ஏய் எல்லாம் பார்த்து நில்லுங்கப்பா. ஏம்மா யாராவது செயினை திருடிட்டு போறாங்க கவனமா இருங்கம்மா. ஆட போறவங்க எல்லாம் முன்னாடி வந்து பேரை கொடுத்துருங்க. பேரை கொடுக்காம மேல வந்து ஆடணும்னு நினைக்காதீங்க. அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்புறம் ஆட தெரிஞ்சா மட்டும் வந்து பேரை கொடுங்கப்பா. சும்மா கைய கால ஆட்டிட்டு தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவுதான். அப்புறம் அனுமதிக்கப்பட மாட்டாது. புரியுதா? தம்பி ரோஸ் கலர் சட்டை ரொம்ப சேட்டை பண்ணாத, அமைதியா இரு. பேர் கொடுக்காம ஆடணும்னு வந்து நின்னீங்கன்னா அனுமதிக்க மாட்டோம். பேரு ஊரு விலாசம் எல்லாம் முறையா கொடுக்கணும். அப்புறம் தான் ஆட வரணும். புரியுதா? அப்படின்னு ஒரு ப்ளூ ஷர்ட் மைக்ல கத்திக்கிட்டே இருக்கு. ஏன்பா இம்புட்டு பேர் கொடுக்குறாங்க. ஏய் அவங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது நல்லா ஆடுவாங்கன்னு அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. அதை எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேக்க. ஏய் பாருடி நல்ல ஜிங்கு ஜிங்குன்னு துணி போட்டிருக்காங்கல்ல, நல்லபடியா ஆடுறவனாதான் இருப்பான் அப்படின்னு கோமதி சொல்ல. ஓ நீங்க அப்படி சொல்றீங்களாங்கிறாங்க மீனா. அப்படின்னு கோமதி சொல்ல அரசிக்கு சிரிப்பை அடக்கவே முடியல. அதுவும் அங்க நிக்கிறாரு அந்த அண்ணன் தான் சினிமாவில் ஆடுறாரு அப்படின்னு இவங்க கூட வந்த மணி ஒருத்தரை காட்டி சொல்ல எல்லாரும் அங்க எங்கன்னு தேடி பாக்குறாங்க. லாஸ்ட் 2 தடவையும் அவர்தான் வின் பண்ணாரு தெரியுமா அப்படின்னு மணி சொல்ல. ஓ அப்படின்னு ராஜி பாக்குறாங்க. அந்த பையன் ஜிகு ஜிகுன்னு சட்டையை போட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்க. ஏண்டி இவன் கூடலும் தான் போட்டி போட்டு ஜெயிக்க போறியாக்கும். இதோ பாரு இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. வந்த தடம் தெரியாம நாம கிளம்பி போயிடலாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல. அத்தை முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல. ஏய் இங்கெல்லாம் வந்து ஆடுனா வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைக்க முடியாதுடி அப்படின்னு கோமதி இன்னும் பயத்தோட சொல்ல. அத்தை அதான் இம்புட்டு தூரம் வந்தாச்சுல்ல, போய் பேர் கொடுத்துட்டு வந்துட்டோம் ராஜி. நீ போ அப்படின்னு அங்கிருந்து கிளப்பியோட ஜாட பண்றாங்க மீனா. புரிஞ்சுக்கிற ராஜு அங்கிருந்து கடகடன்னு ஓட. ஏய் 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 நில்லுடி அப்படின்னு கத்துறது காத்துல மட்டுமே கலந்து போகுது. என்னடி மீனான்னு கோமதி கேக்க. அத்தை விடுங்க தாங்குறாங்க மீனா. நீ ஒருத்தி தாண்டி வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். யாரையும் சும்மா இருக்க விட மாட்டியே, தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கியேடி. ஐயோ சில நேரம் மாமியார் மாதிரி நடந்த தொலைவா, ஆனா சில நேரம் மாமியார மீறி நடந்துக்குவா இவ அப்படின்னு அப்பாவியா முகத்தை வச்சுட்டு நிக்கிற மீனாவை பார்த்து சொல்ல. இதுவரையிலும் அடக்கி வச்சிருந்த சிரிப்பை சிரிச்சிடுறாங்க அரசி. ஐயோ அப்படின்னு கோமதி சலிச்சிட்டு நிக்க. என் செல்ல அத்தை கோவத்துல கூட எம்புட்டு அழகா இருக்கிய பாருங்க அப்படின்னு மீனா ஐஸ் வைக்க. ஏன்னு மிரட்டுறாங்க கோமதி. அதுவும் இந்த புடவையில கொல்ல அழகு அப்படின்னு மீனா காத்துல நெட்டி முறிக்க. அரசி வாயை மூடிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் சும்மா ஐஸ் வைக்காதடி, ஐஸ் வச்சே காரியத்தை சாதிச்சிடுவா இவ அப்படின்னு கோமதி செல்லமா கோவிச்சுக்க. ஈன்னு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க மீனா. ராஜு பேரை கொடுத்துட்டு இங்க வந்துட. சூப்பர் சூப்பருங்கிறாங்க மீனா. அண்ணி பேரை கொடுத்துட்டீங்களா அப்படின்னு அரிசி கேட்க. ராஜு தலையாட்ட அப்படிங்கிறாங்க அரிசி. ஏண்டி எத்தனை பேரடி இருக்காங்க அப்படின்னு கோமதி கேட்க. அது அது ஒரு 20-30 பேர் இருப்பாங்க அத்தை அப்படின்னு ராஜு சொல்ல. அப்படின்னு வாய திறந்துட்டு நிக்கிறாங்க கோமதி. அடி ஆத்தி 20-30 பேரா அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாங்க மீனா. ஸ்டேஜ் ரெடியாக ஆடியன்ஸ் எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்காங்க. ஏண்டி யாரடி மார்க் போட போறாங்க அப்படின்னு கோமதி கேட்க. அதோ அந்த அம்மா எம்எல்ஏவோட ஒய்ஃபா, அதோ அந்த பச்சை கலர் சாரியில மத்தவங்க 2 பேரும் இந்த ஊர் பெரியவங்க போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல. ஆஹா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க கோமதி. ஹலோ ஹலோ அப்புறம் எல்லாரும் பேர் கொடுத்தாச்சு இல்லப்பா, அப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஊதா சட்டை மைக்ல கேட்க. போட்டி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கிளாப் பண்ணி கீழே உட்கார்ந்து இருக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் விசில் அடிச்சு கைத்தட்டி ஆர்ப்பரிக்க. முதல் பரிசு காருப்பா, 8 லட்சம் ரூபாய் காரு அப்படின்னு சொல்ல. 8 லட்சம் ரூபாய் காரான்னு கீழே உட்கார்ந்து இருக்கவங்க பேசிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி டான்ஸ் ஆடணும் புரியுதா? அதை விட்டுவிட்டு பள்ளிக்கூட ஸ்கூல்ல போட்டியில ஆடுற மாதிரி கைய கால ஆட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போட்டி சண்டி சிரிச்சிரும். பாத்து வரிசையில நில்லுங்கப்பா, கூப்பிட மேல வரணும் அப்படின்னு உதாசத்தை சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏண்டி இவளுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கோமதி சொல்ல. புலம்பாதி அத்த பாத்துக்கலான்னு மீனா சொல்ல. அரசியா ஆமான்னு தலையாட்டுறாங்க. இந்த போட்டியில முதலாவது ஆட போற போட்டியாளரு நம்ம ஊர் பையன் நவீனு. தம்பி வந்து நிறைய சினிமா பாட்டுல டான்ஸ் ஆடி இருக்காரு. பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் எல்லாம் ஆடி இருக்காரு. வாப்பா அப்படின்னு சொல்ல. முன்னாடி மணி சொன்ன அந்த பையன் ஸ்டேஜுக்கு போறாரு. எல்லாரும் நல்லா கையை தட்டுங்கப்பா அப்படின்னு சொல்ல. எல்லாரும் கிளாப் பண்றாங்க. நல்லா ஆடு நவீனு, நல்லா ஆடு, கலக்கு சூப்பரா ஆடு கலைவா. ஏய் அப்படின்னு கீழே இருக்கவங்க எல்லாம் கைய சுத்தி ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையன் செமையா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்க. டேய் சூப்பரு 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 கலக்கு தல
தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு அப்படின்ற பாட்டுக்கு அந்த பையன் அம்சமா ஆடிக்கிட்டு இருக்கான். கீழ எல்லாரும் கிளாப் பண்ணி ஆர்ப்பரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ எம்எல்ஏயோட ஒய்ஃபும் மத்த 2 பேரும் மார்க் போடுறாங்க. ஆஹா! ஆஹா! அரும! 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 அருமையா ஆடுறாரு நம்ம தம்பி நவீனு. நன்றி தம்பிங்கிறாரு ஊதா சட்டை. அடுத்த போட்டியாளர் யாருப்பா? அப்படின்னு ஊதா சட்டை லிஸ்ட்ட பாத்துட்டு அடுத்து ஆடப் போறது பத்மநாபன் மைக்ல சொல்றாரு. சீக்கிரம் வாப்பான்னு அவரு சொல்ல, ஹரோ 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 ஹரஹரஹரா. ஏய் வெற்றி வேலான்ற பாட்டுக்கு அந்த பையன் பிங்க் கலர் Dress போட்டு ஆடிட்டு இருக்காரு. எல்லாருமே ரொம்ப ரசிச்சு கிளாப் பண்றாங்க. ஜட்ஜஸ் மார்க் போடுறாங்க. அவரு ஆடி முடிக்க அரும 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 தம்பி காருக்காக முட்டிக்கிட்டி எல்லாம் உடைச்சு ஆடி இருக்காரு. எல்லாரும் நல்லா கை தட்டுங்கப்பான்னு ஊதா சட்டை மைக்ல சொல்லிட்டு இருக்காரு. என்ன எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஆடுறவங்களுக்கு நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாதானே அவங்க நல்லா ஆடுவாங்க. அப்படி கைத்தட்டுங்க ஜோரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி எப்படின்னு ஜெயிக்க போறான்னு தெரியலையே அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்கு. அடுத்த போட்டியாளர் ஆட போறது அப்படின்னு சொல்ல ஒரு கேர்ள் வந்து ஆடுறாங்க. பசங்க எல்லாருமே ரொம்பவே கிளாப் பண்ணி ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. தம் அடிக்க, தவில் அடிக்க, கூத்தடிக்க அப்படின்ற பாட்டுக்கு அந்த பொண்ணு குத்தாட்டம் போடுறாங்க. அருமை அருமை அருமையான ஆட்டம், ரொம்ப அற்புதமா ஆடினமா, எல்லாரும் நல்லா கைத்தட்டுங்க. நல்லா கைத்தட்டுங்க. போதுமா போதுமா நீ போமா. அடுத்தபடியா ஆட போறது நம்ம தம்பி பாலா. அவரை சாதாரணமா எடை போடாதீங்க. அவரு விஜய் டிவில நிறைய போட்டியில கலக்கி பரிசெல்லாம் வாங்கியிருக்காரு. வாங்க தம்பிங்கிறவரு, ஒரு பாட்ட போடியா அப்படின்னு சொல்ல, நான் ரெடி தான் வரவா அண்ணே நான் இறங்கி வரவான்ற பாட்டுக்கு கலக்கலா அந்த பையன் டான்ஸ் ஆடுறாரு. ஏய் ஏய் வாடா வாடா வாடான்னு எல்லாரும் கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துறாங்க. அரசியும் ரொம்பவே கைத்தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சூப்பரா ஆடுறாங்கல்ல அப்படின்னு கேட்க ஏக டென்ஷன்ல இருக்க கோமதி, ஆமா ஆமா அது உடம்பா ஸ்ப்ரிங்கான்னு தெரியல, அப்படி ஆடுறான் அந்த பையன் அப்படின்னு கோமதி சலிப்பா சொல்ல, மீனாவும் அரசியும் சிரிச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் முன்னாடி இவ ஜெயிக்க முடியுமாடி? ஏய் பேசாம அவளை கூப்பிடு போயிடலாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை பேசாம இருங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, இவ ஒருத்தி அப்படின்னு எரிச்சல் படுறாங்க கோமதி. அருமை அருமை பிரமாதம் பிரமாதம், நன்றி தம்பி நன்றி நன்றி, நல்லா சிறப்பா ஆடுனீங்க தம்பி, போயிட்டு வாங்கன்னு மைக்க பிடிச்சிட்டு இருக்க ப்ளூ ஷர்ட் பாராட்டிட்டு இருக்கு. அடுத்ததா ஆட போறது ராஜேஸ்வரி அப்படின்னு மைக்ல பேரு வர ராஜுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. ஏய் ராஜி அப்படின்னு மீனா கைத்தட்டி சந்தோஷப்பட அரசியும் அதையே பண்றாங்க. கோமதிக்கு மட்டும் திக்குன்னு இருக்கு. எல்லாரும் யாருப்பா அதுன்னு பாத்துட்டு இருக்க மெதுவா உள்ளர நுழைஞ்சு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. வாப்பா வாப்பா ராஜேஸ்வரி அப்படின்னு மைக்ல சொல்லிட்டு இருக்க. அவரு பக்கத்துல போய் நிக்கிறாங்க ராஜு. டேய் என்னடா இது இந்த ட்ரெஸ்ஸ போட்டு வந்திருக்குது, யாருடா இது யாருன்னே தெரியலையேடா அப்படின்னு கீழ இருக்கவங்க எல்லாரும் கசாமுசான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜு ரொம்ப சாதாரணமான ஒரு சுடிதார்ல இருக்காங்க. எந்த ஊருமா நீயே? வெளியூரான்னு மைக்ல கேட்க, ஆமா குன்னக்குடின்னு ராஜு சொல்ல, ஓஹோ குன்னக்குடி, ஓஹோ வெளியூர்ல இருந்து வந்துட்டு எங்க ஊர் பசங்களை ஜெயிக்கலான்னு பாக்குறியோ, இதோ பாருமா கீழே இறங்கி போமா அப்படின்னு மைக்க பிடிச்சிட்டு இருக்க ஊதா சொட்ட சொல்ல, ஆமா ஆமா கீழே இறங்கு கீழே இறங்கு, கிளம்பு 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 காத்து வரட்டும் கீழே வா அப்படின்னு எல்லாருமே ராஜி கீழே இறங்க சொல்லி கம்பல் பண்றாங்க. கம்முன்னு இருங்க அப்படின்னு அடக்குற மைக்காரு. ஏமா டான்ஸ் தெரியுமான்னு கேக்குறாரு ராஜியை பார்த்து. இல்ல ஒருவேளை உங்க வீட்டு கல்யாணம் காது குத்துல ஆடின தைரியத்துல வந்து நிக்கிறியா, இந்த சின்ன வயசுல பரதநாட்டியம் எல்லாம் போயிருக்கியா அப்படின்னு ஊதா சுட்ட மைக்ல கேட்டுட்டு இருக்க. ஊ அப்படின்னு கீழே நிக்கிற வாண்டுங்கெல்லாம் கத்திட்டு இருக்காங்க. இறங்குமா இறங்கு இறங்கி போய்கிட்டே இரு அப்படின்னு எல்லாரும் கத்த கோமதி அட அப்படின்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க. அரசியும் மீனாவும் ரொம்பவே திகைப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல நிக்கிற ராஜு அப்படியே கீழே இருக்க எல்லாரையும் பாக்குறாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க, ஆட போறாங்களா இல்ல இறங்கி வர போறாங்களா, கூட்டத்துக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்களான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.